சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம். குவளையம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சியில சென்ற பகுதியில பால பாடம் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு. 3 வாத்தியங்கள் மிருதங்கம், கடம், கஞ்சிரா. இதிலே அடிப்படை பாடங்களை மிக அழகாக சொல்லி கொடுத்தீங்க சார். இன்னைக்கு வரதன் சார், நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? இந்த அடிப்படை பாடங்களை பேஸ் பண்ணி ஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்த லெவல் ஃபரன்ஸுங்கிறது இந்த அடிப்படை பாடங்களை பேஸ் பண்ணி அமைந்த பாடங்கள். உருட்டு சொற்களை பேஸ் பண்ண இந்த பேசிக் லெசன்ஸை வச்சுன்னு பண்ற பாடங்கள் ஃபரன்ஸ்ன்னு சொல்றது. நான் ஒரு சாம்பிள் சொல்லி காமிக்கிறேன், அவ எல்லாரும் வாசிப்போம். தா கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க தி கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க தொம் கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க நம் கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா வாசிமா கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க தி கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி தாக்க தொம் கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க நம் கீட்டா கீட்டா தாக்க தாக்க தாரி கீட்டா தாக்க. இப்பொழுது கடமும் கஞ்சிராவும் நான் சொல்லி இப்ப அவ வாசிக்க போறான். பார்க்கலாமா? 1 2 3 4. தா கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க தி கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க தொம் கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க நம் கீட்ட கீட்ட தக்க. Play one more time. தா கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க தி கீட்ட கீட்ட தக்க தக்க. நல்ல அழுத்தமா. தொம் தக்க தரி கீட்ட தக்க நம் கீட்ட கீட்ட தக்க தக்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவரும் நானும் சேர்ந்து சொல்லுவோம், நீங்களும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 4. தா கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க தி கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க தொம் கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க நம் கீட்ட கீட்ட தக்க தக்க தரி கீட்ட தக்க. இப்ப இந்த வரிசையில பார்த்தேன்னா நிறைய உருட்டு சொற்கள் இருக்கு. இதுல இவா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவா 2 பேருக்கும் ஒரு ஃபுல் ஃபரன்ஸ் செட் தெரியும் எனக்கு. அதை அப்படியே இப்ப வாசி காமிக்க போறா. ரோஹித் அண்ட் வாத்சல்யன் 2 பேரும் ஃபுல் ஃபரன்ஸை வாசிங்கோ. 1 2 3 4. கத்து கொடுத்த அப்புறம் இவாள ஃபாஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ண வைப்போம். அது எப்படிங்கிறது இப்ப இந்த குழந்தையில இப்ப வாசி காமிப்பா. இது அப்படியே தா கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க அந்த ஸ்பீட்ல வாசி காமிப்பா. ரெடி 1 2 3 4. தக்க தரி கிட்ட தக்க கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க நம் கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க தா கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க இப்ப இவர்கள் வாசிச்ச மாதிரி கடத்துலயும் இந்த தக்கத்தறிக்கிறது கூட இல்லாமல் சில உருட்டு சொற்கள் வந்து கடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி கஞ்சிராக்கு ரொம்ப அழகா வாசிப்பா பாருங்களா. அது இப்ப பாக்கலாமா? நிச்சயமா. நம்ம வந்து அந்த கஞ்சிராவுடைய இதுக்கும் தன்மைக்கும் ஏற்றபடி கையோடைய பொசிஷனுக்கு அதே மாதிரி கடத்துக்கு ஏற்றபடி சில அருமையான சொற்கள் இருக்கு. அதை இப்ப நான் சொல்ல அவ வாசிப்பா குழந்தை. தக்க
தக்க திம்மி 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 மெதுவாசி தொன்ன தக்க தக்க திம்மி தொன்ன தக்க தக்க திம்மி தள்ள தக்க தக்க திம்மி தள்ள தக்க தக்க திம்மி குகு தக்க தக்க திம்மி குகு தக்க தக்க திம்மி. இப்ப இதே அவங்க ஸ்பீடா சொல்லுவேன், அவன் எப்படி வாசிக்கிறா பாருங்க. தக்க திம்மி 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 தொன்ன தக்க தக்க திம்மி தொன்ன தக்க தக்க திம்மி தள்ள தக்க தக்க திம்மி தள்ள தக்க தக்க திம்மி குகு தக்க தக்க திம்மி குகு தக்க தக்க திம்மி. பார்த்தடா, இந்த மாதிரி தான் நாங்க குழந்தைகளுக்கு வந்து டெய்லி வாசிக்க சொல்லி ட்ரைனிங் கொடுப்போம். வீட்டிலையும் அவங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையில எழுந்து அதுக்கு தான் பாடாப்படுவேன். ஏன்னா எல்லாம் படிப்பு, எக்ஸாம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா சாதகம் பண்றதுக்கு கொண்டு இவளுக்கு நேரம் கிடைக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், இது எல்லாருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். குழந்தைகள் அத்தனை பேருக்கும், அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும், படிப்புக்கும் மிருதங்க வாசிக்கிறதுக்கும் சம்பந்தமே அந்த இதுக்கு இதனால அது கட்டுறது அதனால கேட்டால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது +2 இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, வாசிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும்னா டெய்லி சாதகம் பண்ணியே ஆகணும். நல்ல முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, டெடிகேஷனா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த சாதக பலன் தான் பின்னாடி அவளை வந்து ஒரு பெரிய வித்வானாவோ ஒரு பெரிய கல்ச்சர்டா அதுல நிறைய திறமை உள்ளவாளோ மாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். சொல்லுங்க. அந்த வாசிகரிசியே வந்து இந்த சொல்ல அவர் சொல்லி காமிச்சார் இல்லையா, வல்லினம் மெல்லினம் சின்னது பெருசு, அதுக்கு கொன்னக்கோல்னு பேரு, தெரிஞ்ச சப்ஜெக்ட். அதுல இவர் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலா. ரொம்ப நீங்களும் தான் எல்லாம் எனி மிருதங்கம் வாசிக்கிறவா கஞ்சிரா கடமெல்லாம் கொன்னக்கோல்ல நல்ல பிரமாதமா சொல்லலாம். கொன்னக்கோல்ங்கிறது ஒரு தனி ஆர்ட். சொல்ல தெரியணும். அது சொல்ல தெரிஞ்சாலே தாளத்தோட எப்போ சொல்றோமோ அத்தனைக்கு நிர்ணயத்தோட வாசிக்க முடியும். அதுக்குதான் இந்த கொன்னக்கோல் வந்து ரொம்ப உபயோகப்படுறது. சொல்றேன், மிக அழகாக உருட்டி உருட்டி வாசிப்பது எப்படி, மிருதங்கத்திலும் சரி, கடத்திலும் சரி, கஞ்சிராலும் சரி, அந்த விரல்ல உருளணும், கரெக்ட், பேசணும், கரெக்ட். அப்படி பேச வைத்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.